தேவிகா, தேவிகா, உன்னதா எதுக்காக இப்படி ஏலம் போடுற மம்மி? இங்க வாமா சொல்றேன். ஒரு குட் நியூஸ் டி. ஜமீனையா சின்ன வீட என் பேர்ல எழுதி வச்சிட்டாரு. வர்ஸ்ட். சின்ன வீடாந்தா சின்ன வீடு தான் எழுதி வைப்பாங்க. ஏய், அதிக பிரசங்கத்தனமா பேசினா தலையில கொட்ட போறேன் பாரு. இப்படி டான்ஸ் போயிட்டு இருந்தா லைஃப் என்னத்துக்கு யாருது? இப்படியே போயிட்டு இருந்தா என்ன விட மோசமான நிலைமைக்கு ஆளாக போற. என்னையாவது ஏலம் தாண்டி விடுறாங்க. உன்னை கோல மாதிரி அழிச்சிட்டு போயிடுவாங்கடி. எனக்கு ஒரு டான்ஸ் ட்ரூப் உருவாக்கி உலகம் ஃபுல்லா சாதிக்கணும். அதுக்கு உனக்கு பணம் தேவையில்லையா? அதுக்கு என்ன பண்ண சொல்ற மம்மி? ஒரு விஷயம் சொன்னா அதை நீ செய்வியா? என்ன மம்மி? அதுக்கு நானும் ஒரு ஜமீனை பிடிக்கணுமா? நீ ஜமீனை பிடிக்க தேவையில்ல. ஜமீன் பெத்த பிள்ளைய பிடிச்சா போதும். என்ன சொல்ற நீ? நான் சொல்றது ஒழுங்கா செஞ்சினா உனக்கு லைஃப். நல்லா யோசிச்சுக்கோ. காட்டு வெளி போற பொண்ண கவலைப்படாத, மம்மட்டியா பேர சொல்லு புலி ஊரே நிறுத்து. காட்டு பொண்ண நீ இறங்கு. ஹோல்சேல் கடை ஓனா, நீ வாய் மூடிட்டு வாடா. நம்ம டீடாது சட்டப்பட்ட சனினுங்க எதிரில வருது. ஏ பாலியா கண்ணை முடிக்கடா. இந்த மூதேவி மூஞ்சில மூச்சா என் பிள்ளைக்கு படிப்பு வருமா? சொல்லிச்சு ஸ்ரீதேவி. வருதுங்க பாரு, ஊரை கெடுக்கிற ஊதாரிங்க. இந்த மானங்கெட்ட பொழப்புக்கு அவனுக்குலாம் இருக்குடா. வீணா போனவனுங்களா? உங்களை எல்லாம் ஜெயில சுட்டு தள்ள மாட்டானுங்களா? பகல்ல வரக்கூடாதுன்னு சொல்றது. சரி சைலண்டா வா. டேய், மகாத்மா காந்தி வீட்டுக்கு ஒருத்தரை நாட்டுக்கு கொடுக்கணும்னு சொல்லும் போது நம்ம குடும்பம் தாண்டா முன்ன நின்ன குடும்பமே. முன் வாசல் பக்கம் ஜெயில இருக்குன்றதுக்காக பின்பக்கமா வாசலே மாத்திரம் வர்றவங்க அப்பா. அவளோட பெரிய கையா இருப்பார் போல. இப்படிப்பட்ட ஒருத்தருக்கு பிள்ளையா பிறந்துட்டு ஜெயிலுக்கெல்லாம் போயிட்டு வரியடா. சரி இனிமே திருந்தி வாழலாம். திருந்திட்டு சோத்துக்கு என்ன பிச்சை எடுக்க போற? உனக்கு புள்ளியா பிறந்தா வேற என்ன நடக்கும்? இந்தாங்கட்டி எடுத்து தொலைங்க. இங்க கொடுக்கா. சொல்றது புரியுதுல்ல? ஹாஸ்பிட்டலுக்கு போற, பைத்தியத்தை தூக்குற, கோடிய தேத்துற. இவன் தோட்டக்காரன் இல்ல, வேட்டக்காரன். சும்மா இருக்கியா? 50 கோடி 50 கோடி. இது எப்படி நம்மளால தனியா செய்ய முடியும்? இவரு செத்துட்டாரு. இவருக்கு கமிட்மெண்ட்ஸ் அதிகம். ஆட்டுக்கறி சோறமா, அதவன் உடம்பு தின்னு புட்டு நோவுமா. பணம் தானடா இல்லாமல் வந்தால் நீனடா. பணம் போகும் வரை மண்ணில் மூடும் வரை பணம் ஆட்டு வைத்து பார்க்குமடா. நான் பாட்டு லோக்கல் ஸ்டேஷன்ல வேலை பார்த்துட்டு இருந்தாயா, இப்ப கொண்டாந்து விஜிலன்ஸ்ல போட்டு ஒரே தலைவலியா இருக்கு. என்னையா அது? தலைவலி மாத்திரை 1/4 கிலோ 200 ரூபாய், 1/2 கிலோ 400 ரூபாய். கிடைக்கும் நேரம் இரவு 10 மணிக்கு மேல் காலை 10 மணிக்குள்ள கருப்பில் கிடைக்கும். என்னையா அது? அதான் எனக்கு ஒண்ணும் புரியல. வா உள்ள போய் பார்க்கலாம். என்ன அது? பப்ளிக்கா உட்கார்ந்துகிட்டு இப்படி கத்திட்டு இருக்கீங்க, தப்பு இல்ல அது? ஐயா இது எங்க கிட்டேன்னு பின்னா பப்ளிக் நீ பர்மிஷன் என்ட்ரைட்டு என்கேர் பண்ணிக்கிறியா? என்கொயரி எல்லாம் பண்ணலடா. நீங்க 4 பேர் அடிக்கிற 400 பேர் சாகுறான்டா. 4 பேர் நல்லா இருக்கணும்னா 4 பேர் சார்ல தப்பே இல்ல. தலை பஞ்ச கேட்டல எடுத்த விட்டு தவிடாவு. அட்வைஸ் பண்ண கேக்குற மூஞ்சிலன்னு எனக்கும் தெரியும். ஆமா, அது என்ன வெளியில போர்டு போட்டிருக்கீங்க 1/4 கிலோ 200 ரூபா, 1/2 கிலோ 400 ரூபான்னு? என்னத்தல ரொம்ப தொகுறாம? ஏய் மேட்ரு சொல்றேன் கேட்டுன்னு கிளம்பி. பணக்கார வீட்டுல பார் வச்சுக்கிறான், சரக்க சேஃப்டி பண்ணி கார்ல வச்சுக்கிறான். அவனுக்கு டைமிங் கிடையாது. ஆனா எங்கள மாதிரி ஏழை பழங்களுக்கு வாழ்க்கையில எல்லாமே டைமிங் தான். உன்னோட உத்து பாக்குறது கூட டைமிங் தான். ஆமாண்டா, பொண்டாட்டி பாவண்டா. அதனாலதான் எங்க தலை சரக டைமிங் பார்க்காம விக்குது. அதெல்லாம் இப்படி கஞ்சா அடிச்சு ஊரையே கெடுக்கிறியா? இது நியாயமாடா?
தப்புன்னா பூமியில ஏன் செடி வளருது? பூமியில அரளி செடி கூட தான் முளைக்குது, அதுக்காக அதை அரைச்சு குடிச்சிருவியா? அவனும் பேசினே இருக்கான், நீங்க கலாச்சினே என்னடா பொய் பித்தலாட்டம் துபாய்க்கு ஒரு வேலை செய்து கொண்டிருந்த இவர்கள் இப்போ எப்படி மாறி இருக்காங்க? சார், கிரௌட் அதிகமா இருக்கு. டிவிக்காரங்க பத்திரிகைக்காரங்க எல்லாம் இருக்காங்க. உங்க முகம் பத்திரிகையிலும் டிவிலையும் தெரிஞ்சா தமிழ்நாடே கொந்தளிக்கும். அதனால ஃபேஸை கவர் பண்ணிக்கிங்க. பேர் என்ன? பெருமாள். அப்பா பேரு? பெருமாள். என்னப்பா மர்டர் கேஸா? ஃபைனான்ஸ் கம்பெனி ஏதாவது நடத்துனியா? இல்ல. செக்ஸ் படம் எடுத்து நெட்ல விட்டியா? அப்படி என்னதாப்பா பண்ண நீ? நாட்டுக்கு நல்லது பண்ண. அப்ப உள்ள வர வேண்டிய ஆளுதான் நீ. சார், யாரு சார் இவரு? இவரு ஜனங்களுக்காக என்ன பண்ணாரு? இவரு விடுதலை பண்ண சொல்லி போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. என்னது விடுதலை ஆகுறதுக்கா? இவ்வளவு நேரம் நீங்க லாங் ஷாட்ல பாத்தீங்க, இனிமே உள்ள க்ளோஸ் அப் ஷாட்ல பாப்பீங்க. அப்ப புரியும் உங்களுக்கு. எல்லாத்தையும் கிளியர் பண்ணி போங்க போங்க. சம்பந்தமே இல்லாம பேசுறீங்க. அமைதியா இருங்க, அமைதியா இருங்க, கத்தாதீங்க. அவர் கண்டிப்பா விடுதலையாகி வெளியே வந்துருவாரு. ஒரு தனி மனிதனுக்காக இவ்வளவு போராடுறீங்களா? அவர் உங்களுக்கு என்னதான் செஞ்சிருக்காரு? என்னது போராடுறமா? யார் இந்த கபோதி வெளியே வரணும்னா? ஏமா அவன் வெளியே வரக்கூடாது, இந்த போராட்டத்தையே நடத்திக்கிட்டு இருக்கோம். போலீஸ் பிடிக்கிறது 3 மாசத்துக்குள்ள வெளியில வர்றது ஊர்த்தாரியா இருக்கிறது இதே பழப்பா போச்சு அவனுக்கு. அவனை வெளியே விடக்கூடாதுங்க, அவனுக்கு ஆயுள் தண்டனை கொடுக்கணுங்க. அதுக்காக தான் எல்லாரும் சேர்ந்து இந்த போராட்டத்தையே நடத்துறோம். இந்த போராட்டமே வெளில வரக்கூடாதுக்கு தாயா. அப்படி என்னதான் பண்ணா? என்ன பண்ணுனா என்ன பண்ணலன்னு கேளுங்கய்யா. எல்லாத்தையும் பண்ணா 1500 ரூபாய்க்கு செக் கொடுத்தா 10,000 ரூபாய்க்கு உண்டான பொருள் எந்த பொருள் எங்க வேணாலும் வாங்கிக்கலாம்னு சொன்னா. அது மட்டும் இல்லப்பா, அந்த பணத்தை நானே கட்டுறேன்னு சொன்னானே. புள்ள சோஷியல் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன்னு நினைச்சேன். 10,000 பொருள் கிடைக்கலையா உங்களுக்கு? வாங்கினானே, நானும் வாஷிங் மிஷின் வாங்கினானே, நானும் கிரைண்டர் வாங்கினேனே. அந்த படுபாவிக்கிட்ட அப்படின்னா லாபம் தானே. அட நீங்க ஒண்ணு தம்பி, 1500 ரூபாய்க்கு செக் கொடுத்தத அந்த 1500க்கு முன்னாடி 5 சேர்த்து 51,500 அவனை எடுத்துக்கிட்டான் தம்பி. அவனை விடக்கூடாது தம்பி. அது மட்டுமா பண்ணா? மை லார்ட், இந்த குற்றவாளி கூண்டில் இருக்கும் திரு என்கிற திருமால் ஈரை பேனாக்கி பேனை பெருமாளாக்கி அந்த பெருமாள் களத்தில் இருக்கிற தங்கத்தையே பித்தளையாக்கும் பித்தளை மாத்தி. மை லார்ட். புரியலையே. எஸ் யுவர் ஆனர், குற்றவாளி கூண்டில் நிற்கும் திரு என்கிற திருமால் பல அப்பாவி மக்களை ஏமாற்றி பல லட்சங்களை மோசடி செய்திருக்கிறார். இவர் மீது பல்வேறு காவல் நிலையங்களில் ஐபிசி செக்ஷன் 420, செக்ஷன் 430, செக்ஷன் 415 ஆகிய வழக்குகளில் பதிவு செய்யப்பட்டுள்ளன. இவர் போலீஸ் விசாரணையின் போதும் வாய் திறக்கவில்லை. இவர் நீதிமன்றத்தின் முன்பும் வாய் திறக்கவில்லை. இது நீதிமன்றத்தையே அவமதிக்கும் செயலாகும். தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். நான் இங்க வாயை திறக்கணும்னா இந்த மாநிலத்தோட முதலமைச்சர் இங்க வந்தே ஆகணும். போதும், வாயை மூடு. ஆமா, இந்த முகரைக்கு முதலமைச்சர் வந்தாகணுமா? வாயை மூடிக்கிட்டு சும்மா இருந்தேன்னா 3 மாசத்துல வெளியே போயிடலாம்டா. ஏன்டா வாயை கொடுத்து எல்லாத்தையும் புண்ணாக்கிக்கிற? ஸ்வச் பாரத். ஐயோ அம்மா, ஸ்கெட்ச் ரவி வீடு எங்க இருக்கு? என்னது ஸ்கெட்ச் ரவி? ரைட் ஹேண்ட போய்கினே லெஃப்ட் ஹேண்ட போ. இந்தங்க வாயா, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணல. கோயந்த கக்கூஸ் போய் நிக்குது, ஒரு மெகி தண்ணி ஊத்து. நான் ஆடிட்டர். நீ ஆடினா அது ஊத்து, ஆடாம அது ஊத்து. போய்ங்க தண்ணியை ஊத்து, நான் கைவிடணும். நல்ல காட்டுங்க. போதும் போதும் போ, கோயந்துக்கு ஜானி வந்துட போகுது. டே நாராயணா, இன்னும் என்னென்னலாம் கழுவணுமோ? பரவாயில்ல, 50 கோடிக்கு எதை வேணா கழுவலாம், தப்பு இல்ல. அடாதடா தம்பி, என்ன இங்க வா. ஸ்கெட்ச் இல்ல? செச்சா?
என்னவா செச்சு வேணுமா? நீட். இதான் ஸ்கெட்சா? ஆமா சார். கலாச்சது போதும், ரவி கூப்பிடு. ஆரம்பமே சூப்பர். ஏய் செச்சே, உன்னை தேன் வந்திருக்காங்க பாரு, சீக்கிரம் வாப்பா. தெய்வமே வா தெய்வமே, வா வா வா. என்ன தெய்வமே இவ்வளவு தூரம்? வா தெய்வமே, உட்காரு. இந்த உருளைக்கிழங்கு தான் ஒரு ரிசப்ஷனிஸ்டா? இல்ல உள்ள போகடா. ஒரு முக்கியமான மேட்டர் ரவி. சொல்லு நீ பிருந்தா, நானே வந்து பார்த்திருப்பேன்ல. இல்ல ரவி, இது ரொம்ப முக்கியமான விஷயம். அதான் நானே நேர்ல வந்தேன். சொல்லு தெய்வமே. என் பரம எதிரியோட பையன் ஒருத்தன் அடைக்கலம் ட்ரஸ்ட்ல பைத்தியமா இருக்கான். அவன் அங்கிருந்து தூக்கணும். என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்க போற தெய்வமே? இல்ல ரவி, அவனை வச்சு ஒரு பெரிய காரியம் பண்ணணும். முடிஞ்ச உடனே விவரமா சொல்றேன். தெய்வமே, எக்ஸ்கியூஸ் மீ தெய்வமே. மனுஷர் தெய்வமே, பாம்பேல இருந்து ஒரு போன். ஏய் அசால்ட், எங்க வா. என்ன ஸ்கெட்ச்? டேய் சத்தம் போடாதடா. நம்ம டீம்ல நீ ஒருத்தன் தான் ஓப்பன் யூனிவர்சிட்டி வரைக்கும் படிச்சவன். கரெக்டா சொல்லு, இந்த மேட்ருக்கு எவ்வளவு வாங்கலாம்? தல, அது யூனிவர்சிட்டி இல்ல தல, யூனிவர்சிட்டி. சிட்டியோ எவ்வளவு வாங்கலாம் சொல்லு. தல, ப்ராஜெக்ட் காசு 20 ரூபா, 10 ரூபா அட்வான்ஸ் வாங்கிக்க தல. டேய் 10 ரூபா பத்துமா? 5 ரூபா மோகன் டிராவல்ஸ், 3 ரூபா சரக்கு, 2 ரூபா ரூம் சார்ஜ். பாண்டிச்சேரி தங்கிலாம் தல. ஓகே ஓகே. டேய் கனிமூச்சி, வாடா வாடா. சாரி தெய்வமே, ஒரு முக்கியமான போனு. நான் யோசனை தெய்வமே, ஒரு 10 ரூபா அட்வான்ஸ் கொடுத்துரு தெய்வமே. என்ன ரவி, தெய்வத்துக்கிட்டே அமௌண்ட்? நீ வேற தெய்வமே. தெய்வமே கோச்சுக்கிற தெய்வமே, கல்கட்டா போன் தெய்வமே. சரி சரி சரி, நடக்கட்டும் நடக்கட்டும். டேய் குமார் வாடா. என்ன தல? டேய் என்னடா கம்மியா கேட்க சொல்றான்? நான் தல பார்க்க டீசெண்டா இருக்கேன், அட்டு மாதிரி பேசுறான். சரி எவ்வளவுடா கேட்கலாம்? தல 2 ரூபா டிராவல்ஸ், 2 ரூபா சரக்கு, 1 ரூபா சைட் டிஷ், 5 ரூபா கேளு, கோனே பல்ஸ் தங்கிலாம் தல. சரிடா. சாரி தெய்வமே, யோசித்தேன். ஒரு 5 ரூபா அட்வான்ஸ். என்ன ரவி, புரிஞ்சுக்க ரவி. மேட்டர் முடிஞ்சதும் பின்னாடி பெருசா பண்றேன். இப்போ 2 ரூபா வச்சுக்க. 2 ரூபாவா? இப்போ எந்த ஸ்டேட்? டிஸ்பிளே அவுட் தெய்வமே. ஆஹா. ஏய் என்னடா 2 ரூபா தரேன்றா? தல அட்டு பீஸ் அது 2 ரூபா வாங்கிக்க. 1000 ரூபா சரக்கு, 1000 ரூபா பாய் கடை பிரியாணி, இங்கே குடிச்சிட்டு மட்டையெல்லாம் தல. வர முஞ்ச வேணான்னு சொல்லாத. 2000 ரூபா தரேன். ஸ்கெட்ச் போ, ஸ்கெட்ச் மேட்ரை முடிப்பியா? ஏய் சாரி தெய்வமே, ஃபாரின் கேள் தெய்வமே. டீல் ஓகேயா? ஓகே தெய்வமே. செந்தூர் சாமி, டேய் சும்மா அமுத்தாதடா. 2 ரூபா, 2 ரூபா எடுங்க. 2 lakhs. தேங்க் தெய்வமே. ஏய் கோவா தங்கிலாம் தல. கோவாவா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லை தெய்வமே. உன் மேட்ரு கொடுத்து நானே கால் பண்றேன் தெய்வமே. கால் பண்ணல? கண்டிப்பா தெய்வமே. இதுல 2 lakhs இருக்கு. ஓகே தெய்வமே. தேங்க் தெய்வமே. இவங்களுக்கு வேற வேலையே இல்ல. ச்சே. ஐயோ, இந்த பக்கம் அடுத்த பக்கத்தில்
ஏய் என்னடா? ஒன்னும் கவலைப்படாத, நான் இருக்கேன். என்ன ஏன்டா குத்துன? ஏன்னா நீ ஒரு டைனோசர். நான் என்ன தண்டசோர நான் சொன்னேன். ஏய் வாட்? என்னத்துக்கு வந்த? நீ எதுக்கு இங்க வந்தியோ? அதுக்கு தான் நானும் வந்தேன். புரியலையே, சொல்லு. நான் ஆட்டிசம் பத்தி டாக்குமெண்ட்ரி எடுக்க வந்தேன். பார்த்தேன் வண்டியும் அவன் கேமராமேனியும். அது அவன் கேமரா மூஞ்ச பார்க்காம தொடைய பாக்குது. டாக்குமெண்ட்ரி பேர் நான் தொடையில மச்சமா. நீ நினைக்கிறது நடக்காது. கிளம்பு போ. மத்த தொட்டி நீ உசார் பண்ணிட்டு போலான்னு பாக்குறியா? ஏய் மூடு. ஓகே ஹாய் டர்க்கி. டேய் குமார், பழைய காலத்து ஹாஸ்பிட்டல் போல இருக்கிறா. நம்ம படுற அவஸ்தை இருக்கு பாரு. ஸ்டாப் இட். என்ன உருன்னு பாக்குற? அப்படியே ரித்திக் ரோஷன் போல இருக்கியா? அதான் உன்னை அப்படி பார்த்தேன். அதான் எனக்கு எது பிரியங்கா சூப்பர் யார் இருக்கா? அதைத்தான் காட்ட வந்திருக்கோம். தல சில டைம் பைத்தியம் கூட அறிவாளித்தனமா பேசும். வா பார்க்கலாம். எங்களுக்கு ரித்திக் ரோஷன் போதும், அண்டர்டேக்கர் வேணாம். டேய் வா 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 போ. இவனை நம்பி கற்ப பறி குடுக்காதே டீனு. இதை விட கருப்பு வேணுமா? என் பொண்ணை கூட்டுக்குன்னு லண்டன் ஜப்பான் ஜெர்மன் சுத்தினியே. அப்ப இந்த காதல் கசக்கலையா? ஏய் நான் மூளை குத்துற கூட தாண்டா கிடையாதுடா. அப்ப என் பொண்ணை ஏமாத்திருக்க. ஆமா, மச மசன்னு நிக்காதீங்க, சீக்கிரம் ஆவட்டும். என்ன ஆகணும்? ஆமா, மாப்பிள்ளை தோழன் எங்க? இதுக்கு நீ ஏடா? நான் ஸ்கெட்சு கல்யாணமா? டேய் குடைச்சல் தர்றாங்கடா. நான் ஸ்கெட்சு தூக்கி 4 மிதி மிதிச்சுட்டு வர மாட்டாம அள்ளு கலந்து உட்காந்துருக்க. டேய் மாப்பிளைய மிரட்டுறியா? டேய் குளவரியில திர்றாங்கடா. டேய் என்னடா மண்டையில ஒண்ணு போட்டா தெரியுமா? மாலையே மாப்பிள்ளை கழுத்துல போடுடி. பெரிய பெரிய தலைவர்களுக்கெல்லாம் போட்டிருக்காங்க. டேய் என்னடா பண்றது? தாலி தானே தல, கட்டு 10 நாள்ல தொங்கிடலாம். ஐயோ இருக்காதா? டேய் குமார், அந்த பைத்தியம் தூக்குறதுக்குள்ள மத்த நான் பைத்தியம் மேறேன் போலடா. அதை விடுத்தல, நம்மள மாதிரி இன்னொரு டீம் சுத்தின்னு இருக்கு தெரியுமா? கவனிச்சேன். அந்த தவளை முந்தியம் திருமணம் தானே? ஆமாம் தல. அந்த அக்கௌண்ட் போய் நம்ம நம்பாம இன்னும் எத்தனை டீம் உள்ள நினைச்சிருக்கான்னு தெரியல. டேய் மந்திரி சுட்ட மாதிரி உட்காந்துருக்க. வா அண்ணன் கூப்பிட்டாருன்னு திருமலை கூட்டு வா.
போவோமா ஊர்கோலம் போவோமா. ஹலோ, போலீஸ் கண்ட்ரோல் ரூம். ஆமாய்யா, ஸ்பாட்ல தான் இருக்கேன். சரிங்க, வைக்கிறேன்யா. சரிங்க. போன்ல யார் தெரியுமா பிரபு? யாரு? எம்மா கிட்டே சப் கான்ட்ராக்ட் எடுத்தவன்யா. புரியலையே. பாதி ரவுடிங்க பாதிரியார் ஆனதுக்கு காரணமே அவர்தான்யா. யாரையா சொல்றீங்க? என்கவுண்டர்லாம் அவர் கவுண்டர் நினைச்சு செய்வாரியா. யாரு? ஏசிபி சில்வா சாரா? இது திட்டமிட்ட கொலையா சார்? சொல்லுங்க சார். சார் உங்களை தான் சார் கேக்குறோம். சார் பதில் சொல்லுங்க சார். சார் பதில் சொல்லிட்டு போங்க சார். சார் இவ்வளோதான் வாலண்டியர் சார். சார் உங்களை தான் கேட்குறேன், இவ்வளோதான் வாலண்டியர் சார். அவங்க தான். உன் பேர் என்னய்யா? சாந்திலால். உனக்கு என்னங்க வேலை? வட்டி கூட்டு பணம் சேர்த்தா போதுமா சார்? கொஞ்சம் புண்ணியம் சேர்க்கணும் சார். சேர்த்துட்டியா? உன் பேர் என்ன? இங்க என்னப்பா பண்ற? திருமால் சார், மாமாவை சேர்த்துட்டு அப்படியே சோஷியல் சர்வீஸ் பண்ணலான்னு வந்து. என்ன கம்பெனி? கம்பெனி எல்லாம் ஒன்றும் இல்லை சார். நேற்று நைட் அடிச்ச சரக்கு என்ன கம்பெனின்னு கேட்டேன். மூச்சுட்டால ஸ்மெல்லு தூக்குது. அதான் சார் காக்டெயில். காக்டெயில் என்னடா? அதான் ஹெச்ஓகுடி. ஏய், உன் பேர் என்னடா? ஸ்கத்ரேவி சார். இந்த கொலைக்கு நீ தான் ஸ்கெட்ச் போட்டியா? இல்ல சார். அப்ப ஸ்கெட்ச்? ஸ்கெட்ச் அது வந்து சார். உங்க அப்பா பேர் ஸ்கெட்சா? இல்ல சார், அது வந்து உண்மையை சொல்லிட்டியா? ஏய், உன் பேர் என்னடா? மார் சார். நீ என்னம்மா பண்ணிட்டு இருக்கீங்க? சார் ஆட்டிசம் பத்தி டாக்குமெண்ட்ரி எடுக்க வந்தோம் சார். இந்த ஆள் யாரு? இவரே கேமராமேன் சார். உயர் அதிகாரியா நின்னுகிட்டு கேள்வி கேட்கிறாரு, நீ உட்கார்ந்துட்டு பதில் சொல்ற. எந்திரியா எந்திரியா. சார் ஹி ஸ்டாண்டிங் ஒன்லி சார். எங்க போடுச்சா? பாப்பா பாப்பா என்ன பண்றீங்க? டிராயிங் வரையறேன். சரி, உங்க செக்ரட்டரி எப்படி இருந்தாங்கன்னு தெரியுமா உனக்கு? இறந்துட்டாங்களா? ஒரு நிமிஷம் இருங்க அங்கிள். இவங்க தானே? இவங்கள மாதிரி இருக்கிறவங்களாம் இறக்கவே மாட்டாங்க. இவங்கெல்லாம் சாமி மாதிரி அங்கிள். அந்த டிகிரி பண்ற மைண்ட் கொலாப்ஸ். ப்ளீஸ் கிளியர் தி பிரைன். கிளியர் பண்றேன்டா. திருமால் தான்டா போட்டிருப்பான். ஏன் தான் திரு அவசரப்பட்டானோ? அசால்ட்டு என்ன தல? இனிமேல் தவிட முடியாதுடா. நீ வேற எஸ்கேப் ஆகிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டேன். இப்போ நடக்கிற குழப்பத்தில் அந்த மச்சக்காரனை ஈஸியாக தூக்கிடலாம்.
அப்புக்குட்டி மேல இருக்காத கீழே வந்துருவா இறங்கு. நான் திரும்ப ஒரு மாதிரி கீழே இருக்கணும். போ ஓரமா போ, ஓரமா போ, ஒதுங்கி போ, ஓரமா நில்லு, ஓரமா நில்லு, வராத, ஒதுங்கி